இது வந்து கூர்மைப்படுத்தப்பட்ட அரசியல் நகர்வு. புரியுதுங்களா? இதுக்கு எல்லாம் விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சு உட்கட்சி பூசல்ல நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் குட்டி கலட்டா பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கும் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு தாவேக்கால வந்து செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் நகர்வு இருக்கு. அது பிஜேபி. டெல்லிக்கு போயிட்டு வந்து தான் நேரா அங்க போய் சேர்றாரு. ஆமாங்க. செங்கோட்டையன் பிஜேபியினுடைய கைடன்ஸ் இல்லாம இந்த நகர்வுகள் எதுவுமே நடக்கல. அவங்களுடைய முதல் டார்கெட்டு ஜெயலலிதா அம்மா இறந்த உடனேயே அவங்க முடிவு பண்ணது இந்த சில்லா அதிமுக கலட்டணும் அப்படின்னு. முதல் சில்லு சசிகலா அம்மா 4 வருஷம் தூக்கி உள்ள போடு. அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் சரிவர மாட்டாரு, ஓபிஎஸ் நேர்மையா இருப்பாரு அப்படின்னு இவரை தூக்கி அங்க போட்டாங்க, எடப்பாடி பழனிசாமியை. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்வைத்து சில்லா இதை பேத்துறணும்னு தான் செங்கோட்டையன் உள்ளுக்குள்ள எல்லாரையும் சேர்க்கணுங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்தார். செங்கோட்டையன் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் கட்சியை விட்டு நீக்கினீங்க? நம்ம வந்து இந்த தேர்தல் விஜய் என்கிற ஒருத்தர் வந்து இந்த தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வர்றாரு, அப்ப நம்முடைய வாக்குகள் தான் பிரிக்கப்படும் என்று எல்லாரும் சொல்றாங்க. அதனால நம்ம பலப்படுத்தணும் கட்சியை. எப்படி பலப்படுத்தணும்? ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும், சசிகலாவை உள்ள கொண்டு வரணும், தினகரனை உள்ள கொண்டு வரணும், கட்சியை விட்டு வெளில போனவங்களாம் ஒன்னா இணைஞ்சு நம்ம நிக்கணும், நீங்களே தலைவராக இருங்க, மற்றவர்களெல்லாம் இணைச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது என்ன செங்கோட்டையனா வச்சாரு? முன்வைக்க சொன்னாங்க, முன் வச்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் முன் வச்சா இவர் ஏற்க மாட்டாருங்கிறது தெரியும், சொன்னவங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். அவர் ஏற்கல. அப்ப பஞ்சாயத்துக்கு எங்க போனோம்? பிஜேபி கிட்ட தானே போகணும். பிஜேபி என்ன சொன்னுச்சு? அவன் ஏற்க மாட்டான், அவன் உன்னை கட்சியை விட்டு நீக்கிடுவான், நீக்கிட்டா இங்க வா, நாங்க உனக்கு சொல்றோம், நாங்க வேற ஒரு கட்சி வச்சிருக்கிறேன், அங்க போ அப்படின்ட்டாங்க. நேர டெல்லிக்கு போனாரு. நேர போயா நீ அவனை விட்டுரு, அவன் தேர்தல் வரைக்கும் இருக்கட்டும் விட்டுரு, நீ நேர போய் தாவேக்கால சேரு. அது நம்ம பிரான்ச். உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பொருத்தம் இல்லாத இடம் அது. அவருடைய அனுபவம், அவருடைய செயல்பாடுகள், இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத இடம் தாவேக்கா. பொருந்து சொன்னாங்க, பொருந்திட்டாரு போய் இப்ப நிதி அமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் நிக்கிறாரு. இப்ப எடப்பாடி இன்னும் சில்லு பேக்கணும்ல, அதுதான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்க 2 பேரையும் வச்சு அடுத்த அதிமுக இன்னும் உடைக்கிறாங்க. இப்ப இது இனிமே சேர போறதே இல்ல. இது அவ்வளவுதான். அதிமுக என்கிற கட்சி அவ்வளவுதான் சிதைஞ்சிருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், ரெட்டலையை புடுங்கி இங்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா